வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல எப்போ போல வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்க சில சம்பவங்களை பத்தி பேச போறோம். ரைட், அதுக்கு முன்னாடி நிஃப்டில இருந்தே ஆரம்பிப்போம். நிஃப்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23,600 பாயிண்ட் தாண்டிடுச்சு. அதாவது இன்னைக்கு மட்டும் இந்தியன் மார்க்கெட், அதாவது நிஃப்டி 2% நேற்றை விட கம்பேர் பண்ணும்போது மேலே வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ காலையில் இருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ளஸ்ல இருந்தது. அதாவது 1.34% வந்து ப்ளஸ்ல இருந்து அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு எத்தனை வரைக்கும் வந்தால் 0.7 வரைக்குமே கீழே வந்தது. கீழே தானே வருது, அப்போ நார்மலாக மேலே இருந்தால் கீழே வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த லஞ்ச் டைமில் கொஞ்சம் சைட்வே எடுத்து நின்று இருந்தது. அகைன் முடிகிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2% கிராஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இதெல்லாம் என்ன இதுக்கு பின்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ், ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த போர், இப்போ நடந்துட்டு இருக்க போர் இருக்கு இல்லையா, இது வந்து முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு. அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது தான் தாமதம். நைட்டு சொல்கிறேன், அமெரிக்கன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ப்ளஸ்ல நோக்கி நகர ஆரம்பிச்சது. ஏன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி நீங்களே கவனிச்சிங்க, நாஸ்டாக்லாம் 5% மைனஸ் இதெல்லாம் பார்த்தோம். அகைன் அது எல்லாமே ரெக்டிஃபை ஆகி நேற்று வந்து பாசிட்டிவாகவும் நகர்ந்தது. அதை நான் சொல்றது வியாழக்கிழமை நைட்டு சொல்கிறேன். ஓகே, அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து காலையில் எப்படியும் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி கேப் அப்பில் தான் ஓப்பனும் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் வந்து பெருசாக இதுவாகாமல் ஸ்லெட் ஆகிட்டே இருந்தது. அகெயின் முடிகிற ஸ்டேஜ் வரும்போது 2 மணிக்கு மேலாம் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 2% ப்ளஸ். ரெண்டாவது காரணம் என்னன்னா, நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு க்ரூட் ஆயில்ங்கிறது பேரலுக்கு வந்து $60 $70 இருந்தால் நார்மலான ஸ்டேஜுக்கு எக்கானமி வந்துடும், குளோபல் எக்கானமி வந்துடும் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருந்து 100க்கு கீழே வந்தது. இப்போ 100லேருந்து 90க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது தான் முக்கியமான விஷயம். இது இன்னுமே கிட்டத்தட்ட 80 நோக்கி நகரும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதனால பல ஆட்டோமொபைல் செக்டர் தொடர்ந்து இந்த அசோக் லேலண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே வந்துட்டு இருந்தது. கரெக்டுங்களா? எங்கே 210 ரூபாய் 220 ரூபாய் இருந்த ஒரு ஷேர் பிரைஸ் 140 ரூபாய்க்கு கீழே வந்து 132 ரூபாய் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசோக் லேலண்ட் 10% க்ரோத். அதனால் 14 ரூபாய் கிட்டத்தட்ட ஒரே நாளில் க்ரோ ஆயிருக்கிறதால நம்ம பார்க்க முடியும். பல ஸ்டாக் இன்னைக்கு முத்தூட்டில் இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் எந்த ஸ்டாக் எல்லாம் வந்து லாஸ்ட்டாக கொஞ்ச நாளில் கீழே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து என்ன ஆச்சுன்னா ரெக்கவர் ஆச்சு. பட் அதுக்காக இப்படியே மார்க்கெட் நிற்கும்னு நான் சொல்ல வரல. எப்பெல்லாம் இந்த மாதிரி கீழே போகுதோ அப்பெல்லாம் வந்து கன்சிடரேஷனை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிற வீடியோவில். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இது என்ன வேணா ஆகும். இன்னும் மார்க்கெட்டில் இன்னும் தெளிவுலாம் ஆகலை. இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. மேபி இப்போ இந்த பிரெண்ட் ஆயிலோட காஸ்ட் குறைஞ்சது ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்க போது ஸ்பேஸ் எக்ஸ். இப்போ எப்படி ஐபிஓவில் வரப்போகிற இந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து $135 டிசைட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஆனால் இந்த ஷேரோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து இப்போ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த எம்ப்ளாயிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஈஸ் ஆஃப் மூலமாக. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் என்ன தெரியுமா, வெறும் $32 $40 இந்த ரேஞ்சு தான் இருந்தது. இன்னைக்கு தான் அது வந்து ஆக்சுவல் வேல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணி $135 அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரைட் டைம் டு என்ட்ரி. இந்த டைமில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு போகிறது சான்ஸ் இருக்குது. அது எப்படி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான கம்பெனியில் நம்ம போட்டோம்னா அது வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இல்லையா, லாஸும் வரும். அப்படின்னா எப்போயாவது ஒரு அடி தான் பிஸ்னஸ் வரும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிஸ்னஸ் எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படலாம். ஆனால் அதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார் லிங்க் இருக்கு இல்லையா, ஸ்டார் லிங்கையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, ஸ்பேஸ் எக்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ரொபோட்டிக் அண்ட் ஏஐ அப்புறம் டேட்டா சென்டர் இதையுமே ஸ்பேஸ் எக்ஸ்குள்ளேயே கொண்டு வந்துட்டதுனால இந்த பிஸ்னஸ் எல்லாம் ரெகுலர் க்ரோத் கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ரெகுலர் க்ரோத் இருக்கிறதுனால ஆப்ஷனலாக வச்சா கூட இது வந்து லாங் ரன்னுக்கு நல்லா போகும். ஒன்று. அடுத்தது, இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 4400 பேருக்கு இவங்க ஈஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களில் சம்பளத்தை விட அதிகமாக ஈஸ் ஆஃப் கொடுத்து இந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அசெட் பேக்கப் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ பேருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4000 பேர், கிட்டத்தட்ட 4000 பேர் இந்த கம்பெனியில் மில்லியனியராகவே ஆகுறாங்க. இந்த ஸ்டாக்கு ஒரு வேலை லிஸ்ட் ஆச்சுன்னா புரியுதுங்களா. லிஸ்ட் ஆன உடனே விற்க முடியாது. ஆப்வியஸ்லி ஒரு 90 நாள் அந்த மாதிரி ஒரு கூலிங் பீரியட் இருக்கும். எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு அது சொத்து தானே. அது இல்லாமல் ஒரு 400 பேர் இருக்காங்க, ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 400 பேருடைய டோட்டல் அசெட் வேல்யூ எடுத்து பார்த்தா மில்லியனர் இல்லை பில்லியனராக மாறுறாங்க அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப். ஸோ இப்போ நாமளும் அதுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுதுங்கிறதுனால தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது வேதாந்தாவுடைய 4 ஸ்டாக் இன்னும் லிஸ்ட் ஆகாமல் இருக்கு இல்லையா, அது வர திங்கக்கிழமை லிஸ்ட் ஆக போகுது. ஜிங்க் வந்து ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. அலுமினியம்,
ஆயில் அண்ட் கேஸ், இந்த மாதிரி இந்த 4 ஸ்டாக்கும் வரப்போது. இண்டிகோ ஃபிளைட்ல ஒரு டிஷ்யூல பாம் அப்படின்னு எழுதி ஒரு பேப்பர் கிடந்திருக்கு. அதை பார்த்து பயங்கரமா பேனிக் ஆனாங்க. ஏற்கனவே இண்டிகோ நிலைமை எங்கேயோ போய் இந்த கம்பெனி இப்போ எங்கேயோ வந்திருக்கு ஷேர் பிரைஸ்ல. அப்படி இருக்கும்போது இது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வர்றது கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. பட் அதர் தன் தட் அது வந்து போலியான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா உத்கல் ஐபிஓ இப்போ வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.6 டைம்ஸ் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. மேபி இது எப்படி போகும்னா, நம்ம பொதுவாக வந்து ஐபிஓ பற்றி பேச மாட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறதுனால பேசுகிறோம். அடுத்தது இன்னைக்கு கச்சா எண்ணெயோடைய அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எஸ்பிஆர், அப்புறமா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கக்கூடிய ஆயில், பெட்ரோல் பங்க்ல இருக்குது எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70 நாளுக்கு உண்டான ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது சிட்டி யூனியன் பேங்கோடைய போனஸ் ஷேர் 1:3ங்கிறது ஜூன் 12ஆம் தேதி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூன் 12ஆம் தேதி இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 202 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேரோட இந்த சேல்ஸ், இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எதை விட பெட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டு ஃபண்டில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறதை விட, நான் சொல்கிறேன், ஒரு பாண்டில் போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும். இதில் வந்து அதை விட அதிகமான நம்ம சேல்ஸ் ப்ராஃபிட் க்ரோத் பாருங்கள், அதை விட அதிகமான ரேட்டில் உங்களுக்கு க்ரோத்தும் நடந்துட்டு இருக்கு, ப்ளஸ் டிவிடெண்ட்டும் வரும். இந்த 2 பேட்டர்ன்லையும் பார்க்கும்போது ஒரு பாண்ட் ஃபண்டில் போகிற நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர், சிட்டி யூனியன் பேங்க் மாதிரியான இந்த நிறுவனங்களில். அடுத்தது கோல்டு. இன்னைக்கு 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே எவ்வளோ இருந்ததுன்னா 13,500 ரூபாய் இருந்தது ஆன்லைன் ப்ரைஸ், 13,800 ரூபாய் இருக்கு. ஆனால் மார்க்கெட்லேயும் 13,350 ரூபாய் நேற்றுக்கு பார்த்தேன் நான். இன்னைக்கு வந்து 600 சில்லரை மாறிடுச்சு. ஸோ 300 ருபீஸ் வந்து 22 கேரட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய சில்வர் பர் கிராம் வந்து மார்க்கெட்டில் 259 ரூபா வந்தாச்சு. ஆனால் ஆன்லைனில் 265 காட்டுது, பட் மார்க்கெட்டில் 259 ரூபா வந்தாச்சு. பெட்ரோல் ப்ரைஸ் 107 ரூபாய் 77 பைசா இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லை. டீசலுமே 99 ரூபா 55 பைசா, நோ சேஞ்ச். ஓகேங்களா. டாடா மோட்டார் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்ல ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ப்ரைஸ் ஏற்ற போகிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஏற்றி தான் ஆகணும். காலத்துக்கு காலம் எப்போ ஏற்றாமல் இருந்தாங்கன்னு கேட்கணும், அதுதான் விஷயம். காலத்துக்கு காலம் ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க, அதுவும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. மக்கள் வாங்கும் திறன் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால வாங்கிட்டே இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இப்போ வந்து ரூல் கொண்டு வந்தாங்க. என்ஆர்ஐஸ்க்குலாம் நம்ம வந்து பெட்டரான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது மூலமாக டாலரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, எஃப்சிஎன்ஆரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியன் மணி வேல்யூ வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொண்டு வரப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன பேங்குங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்கு 7% வரைக்கும் கொடுக்க தயாராகிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட்டே அதுக்கு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது, முக்கியமான பெரிய நிறுவனங்களே கொடுக்கும்போது சின்ன நிறுவனங்கள் ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து அது தேவை அதிகமாக இருக்கும், அவங்களுடைய மார்ஜின் அதிகம், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். அந்த வகையில் அதை என்ன பண்ணியிருக்காங்க, 7% அவங்களும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க போகிறாங்க, ஸ்மால் லெண்டர்ஸ் சொல்கிறேன். அடுத்தது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால இன்னைக்கு எம்எஸ்எம்இ செக்மெண்ட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி வாங்கக்கூடிய கடன்ல கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கலா இன்க்ரீஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா 2024 இப்போ வரைக்கும் 17% லோன் புக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பேங்கிங் செக்டர்ல. அது ஒரு பெரிய அட்வான்டேஜஸா மக்கள் பாக்குறாங்க, இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா. அடுத்தது இந்தியாவோட ருபி வேல்யூ மெயின்டைன் பண்ணக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, நம்ம சைனாவை டிபெண்ட் பண்ணி ரேர் எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அது மாதிரி என்னென்ன ரேர் எர்த் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோடைமியம், லாந்தனம் அப்படின்னு ஒரு 17 முக்கியமான யூனிக் ரேர் எர்த் வந்து நம்ம சைனாலேருந்து தான் வாங்குறோம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இவி செக்மெண்ட்ல மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்றோம், ஏரோஸ்பேஸ்க்கு யூஸ் பண்றோம், செமிகண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க யூஸ் பண்றோம், சிப்ஸ், எல்லாத்துக்குமே. இன்னைக்கு சைனா நினைச்சா இதுக்கு எக்ஸ்போர்ட் பேன் கொடுத்தாங்கன்னா இந்தியாவோட நிலைமை என்ன? அப்போ இந்தியாவுக்கு தேவையான பொருளை கூட நம்மளால செஞ்சுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு இல்லையா? அப்போ இந்தியாவோட ஆத்ம நிர்பர் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாம் நாம ஏன் இந்தியாவிலேயே செய்யக்கூடாது, அதுக்கான R&D செஞ்சு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எனேபிள் பண்ணி, அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா 3 கம்பெனி அதுக்குள்ளே வந்திருக்காங்க. 1 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், 2வது வேதாந்தா, 3வது அதானி. ஸோ இவங்க 3 பேரை சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதே வந்து எடுத்து அதை அதுக்குண்டான மேனுஃபேக்சரிங் கொண்டு போய் நம்ம வெளிநாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றி இந்தியாவை வந்து சுயசார்பு நாடாக மாறணும். இந்த விஷயத்துல நம்ம ஆப்வியஸாக நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய டாலர்ஸ் வந்து இதனால வெகுவாக குறையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பட் இதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் மினிமம் எடுத்துரும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்னைக்கு நம்ம வாங்கி வைக்கக்கூடிய சில விஷயங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். நான் சொல்லியிருக்கலாம், அப்பப்போ போர்ட்ஃபோலியோ வந்து லாங் ரன்னுக்கு போகும்போது சில மேஜிக்ஸ் நடக்கும்னு, எதனா ஒன்று நடந்து கூட மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஸோ அடுத்தது நமக்கு வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அமேசான் வந்து இப்போ இவி சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம ஊரில் நிறைய இடங்கள்ல லேக் ஆகுது, நிறைய இடங்கள்ல சரியா பெர்ஃபார்ம் ஆகாமல் இருக்கு. அப்போ அதுக்கு என்னன்னா, ஒரு ப்ராப்பரான கம்பெனி ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ள வந்து நல்லா இருக்கும் நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ வந்த நியூஸ் இன்னும் எவ்வளோ அக்யூரேசி லெவல் தெரியல. பட் அமேசான் வந்து செய்ய மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பாக செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அமேசான் மேபி
இப்போ இந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் ஒரு பெரிய பிஸ்னஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட அமையலாம். நம்ம போக போக இதை பார்க்கலாம். ரைட். எனிவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தெரியும் 9 மணிக்கு வந்து கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்குது, ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது. அதோட கூட உங்களுக்கு டூல் கொடுப்பேன். அந்த டூலில் நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த டூலை எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் டெமோவாக வீடியோவாக வந்திருக்கும். எனிவே ஜாயின் பண்ணாதவங்க இன்னைக்கு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான மீட்டிங்லேயே கூட ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இண்டக்ஷனை அட்டன் பண்ணலாம். ரைட். நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.